சென்னை அடுத்த செங்கல்பட்டில் உள்ள அந்த அரசு உண்டு உறைவிட பள்ளியில் பயின்ற ராஜேஸ்வரி என்ற மாணவி அந்த ஜேஇ என்று அழைக்கக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தேர்வு பெற்று அதற்கு அடுத்தபடியாக ஜேஇ அட்வான்ஸிலும் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் அவர் படிப்பதற்கு முதன்முறையாக நுழைந்திருக்கிறார். சென்னை ஐஐடியில் அரசு உண்டு உறைவிட பள்ளியிலிருந்து நுழைந்த முதல் மாணவி என்ற பெருமையை ராஜேஸ்வரி என்ற மாணவி பெறுகிறார். அவர் சேலம் மாவட்டம் இந்த கல்வராயன் மலையை ஒட்டியுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின மாணவி. அவரது தந்தை கடந்த ஆண்டு அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சூழ்நிலையில் அவர் இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவர் ஐஐடியில் நுழைந்துள்ளது பெருமை அளிக்கிறது என்றும் அந்த பெருமை நமது திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பெருமிதமான உணர்வை அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மாணவி ராஜேஸ்வரிக்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். அவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள கருமந்துறை என்ற கிராமத்தை சேர்ந்தவர். அவர் இங்கு உள்ள செங்கல்பட்டை அடுத்துள்ள அந்த அரசு உண்டு உறைவிட பள்ளியில் கல்வி பயின்று இந்த ஐஐடியில் அனுமதி பெற்றிருக்கிறார். ஐஐடியில் படிப்பதற்கான அந்த மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை அவருக்கு கிடைத்திருக்கிறது. இது அரசு உண்டு உறைவிட பள்ளியின் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. மேலும் சேலம் அருகே உள்ள ஒரு கருமந்துறை என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவி இந்த சாதனையை படைத்திருப்பது திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த பெருமை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது கல்வி செலவு முழுமையையும் அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளியில் சேலத்தில் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள ஒரு கருமந்துறை என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி அவரது தந்தை புற்றுநோயால் மறைந்த சோகத்திலும் அவர் ஏழ்மையிலும் கல்வி அரசு உண்டு உறைவிட பள்ளியில் கடுமையாக உழைத்து பயின்று அவர் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் அவர் படிப்பதற்கான அந்த அனுமதியை பெற்றிருப்பது நமது அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமிதமான தருணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த வாழ்த்து செய்தியில் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். கல்வி ஒன்றே நமது வாழ்க்கையை மாற்றும் என்பதை ராஜேஸ்வரி மாணவியின் மூலமாக அனைவரும் உணர்ந்து கொள்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.